சங்கீதம் 32வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆண்டவர் தாவீதினுடைய தலையிலே ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த கிரீடம் விழுந்து போகாது, அது பூக்கும் என்று கர்த்தர் தாவீதுக்கு வாக்கருளினார். அந்த கிரீடம் என்ன? இட்ஸ் நாட் a gold or silver. அது தங்கமோ அல்லது அது வெள்ளியோ அல்ல. அவன் மீதில் இருந்த கிரீடம் இட்ஸ் anointing. அது அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை தான் தேவன் கிரீடமாக ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்கள் மேலும் ஒவ்வொரு தேவ மனுஷிகள் மேலும் அவர் வைக்கிற கிரீடம் என்னென்று கேட்டா அபிஷேகம், anointing. அபிஷேகத்தினுடைய பெருமதி இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு விளங்கவில்லை. அபிஷேகம் இல்லாட்டி நுகங்கள் முறிக்கப்படாது. தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, anointing break the yokes. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். எனக்கு விடுதலையே இல்லை அப்படி என்ற நிலைமையிலே அங்கலாய்ப்பிலே அலக்களிப்பிலே தேவனுடைய சபை, தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் தேடி வந்து அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்றுகிறார். அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. anointing break the yokes. லேவியராகமம் 21:12 இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு மேல அந்த கிரீடம், என்ன கிரீடம் இருந்ததுன்னு கேட்டால் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருந்தது. ஹல்லேலூயா. கிரீடம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே அது கோல்டில் இருக்கும், அல்லது எதுல ரத்தினக்கல் அப்படி டைமண்ட்ஸ் அப்படி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கிரீடம் வந்து கோல்டு இல்லை, வைரம் இல்லை. என்னதான்? தேவனுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. அபிஷேகம் என்கிற அந்த கிரீடம் அவன் தலையின் மேல் இருக்கிறது. அதை வாசிங்க திருப்பி, அந்த சென்டென்ஸை மட்டும் வாசிங்க. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம், அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. நான் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் நம்முடைய தலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நான் கர்த்தர். ஹல்லேலூயா. அவனை அபிஷேகம் பண்ணினது நான், உன்னை அபிஷேகம் பண்ணினது நான், உன்னை தெரிந்து கொண்டது நான், உன் தலையின் மேல் என்னுடைய கிரீடத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த அபிஷேகம் ஒரு நாளும் வாடி போகாதா? அந்த அபிஷேகம் பூக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பூக்கும் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே flourish, அது செழிக்கும் என்ற அர்த்தம். It will be flourish, அது
செழிக்கும், அதாவது பூக்கும் என்ற அர்த்தம். அதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டால் செழிக்கும். அபிஷேகம் நம்முடைய தலையின் மேல் இருந்தால் செழிக்கும் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. என்ன செழிக்கும்? ஊழியம் செழிக்கும் என்ற அர்த்தம். நாம் செழிப்போம் என்ற அர்த்தம். நம்முடைய குடும்பம் செழிக்கும் என்ற அர்த்தம். நம்முடைய சபை செழிக்கும் என்ற அர்த்தம். அபிஷேகம் நம்மளை செழிப்பாக்கும். ஹல்லேலூயா. அபிஷேகம் நம்மை கொழுமையாக மாற்றும். ஹல்லேலூயா. அபிஷேகம் நம்முடைய தலையின் மேல் இருக்கும் பொழுது, அதுதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், Lord, do not cast away from thy presence. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதே. Don't take thy Holy Ghost from me. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமலும் இரு. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அந்த அபிஷேகத்தினுடைய வெயிட், அபிஷேகத்தினுடைய பெருமதி அவனுக்கு புரிந்திருந்தான், அதை விளங்கிக் கொண்டிருந்தான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம்தான் ராஜாவாய் மாற்றிட்டு, அவனுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம்தான் சத்துருக்கள் மத்தியிலே ஜெயத்தை கொடுத்தது. அவனுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம்தான் முடிவு பரியந்தம் தேவனுக்குள்ளே அவனை நிலைக்கும்படி செய்தது. அபிஷேகத்தை அவன் இழக்க விரும்பவில்லை. அபிஷேகத்தை அவன் துச்சமாக எண்ணவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான வீழ்ச்சிகள் வந்தாலும் அபிஷேகத்தினுடைய பெருமதியை அவன் புரிந்திருந்தான். இன்னைக்கு அநேகர் அபிஷேகத்தினுடைய பெருமதியை புரிகிறதில்லை. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை ஒரு வைரஸ் அப்படி என்று சொல்லலாம். என்னது? ஒரு வைரஸ் என்று சொல்லலாம். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. யாராவது அனாயிண்டட் மேன் ஆஃப் காடை கண்டீங்கன்னா, தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களை கண்டீங்கன்னு சொன்னால் அவர்களை வைரஸ் என்று சொல்லலாம். கொரோனா வைரஸ் இருக்குது, அதை மாதிரி அவங்களும் ஒரு வைரஸ். ஹல்லேலூயா. கொரோனா வைரஸ் அப்படி உலகத்தை அட்டாக் பண்ணுது. எத்தனை பேர் அமெரிக்காவில், எத்தனை பேர் இத்தாலியில், எத்தனை பேர் லட்சமாக செத்து கொண்டு மடிந்து கொண்டிருந்தார்கள். என்ன? கொரோனா ஒரு வைரஸ் என்கிற அந்த கொரோனா வைரஸினுடைய அட்டாக்ஸ். ஸோ தேவ மனிதர்களை ஒரு வைரஸ் அப்படி என்று சொல்லலாம். அவர்கள் அட்டாக் பண்ணக்கூடியவர்கள். நான் சொல்லலையா, வேதம் சொல்லுது. நான் அதை வாசிக்கும் பொழுது கொரோனா வைரஸை பற்றியே நமக்கு அறிவில்லை. 80 வயது தாத்தாட்ட கேட்டாலும் இப்படிப்பட்ட வைரஸை நான் காணலை அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கும் தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது கொள்ளை நோய்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் அப்போஸ்தலர் 24:5 வாசிக்கும் பொழுது அடடடா ஒரு வைரஸ் இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தோஷமா உண்டாயிடுச்சு. வாசிக்கலாமா? என்னவென்றால் இது பவுல் அப்போஸ்தலனை பற்றி புறஜாதிகள், அதாவது யூதர்கள் பவுல் அப்போஸ்தலனை பற்றி சொல்லுகிறார்கள். கவனமாய் கவனிங்க. இந்த மனுஷன் என்னவென்றால் இந்த மனுஷன், எந்த மனுஷன்? anointed man of God, தேவனுடைய மனிதன். இந்த மனிதன் பவுல் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதருக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயனுடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டு கொண்டோம். இவன் யாரு? இவன் ஒரு வைரஸ் என்று, இவன் ஒரு கொள்ளை நோயாய் இருக்கிறான். இவன் ஒரு வைரஸ். நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இவன் கலகத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மனிதன். இவன் உலகத்திலே அநேக ஆத்துமாக்களை அவன் தாக்குகிற ஒரு மனிதன். உலகம் பூச்சக்கரத்தில் எங்கும் இருக்குது. உலகம் மங்கிலும் ஒரு டர்னிங் பாயிண்டை கொண்டு வருகிற ஒரு வைரஸ் என்று கண்டு கொண்டோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆஹா, தேவ மனிதர்களுக்கு ஒரு பட்டத்தை உலகம் கொடுக்கிறது. வைரஸ். பூச்சக்கரம் எங்கும் பவுல் அப்போஸ்தலன் ஒரு வைரஸாக செயல்பட்டான் என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம் அப்படி என்று தெளிவாக யூதர்கள் சொல்லுகிறார்கள். எஸ், வைரஸ் தான். ஆனா அது ஹோலி கோஸ்ட் வைரஸ். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வைரஸ், not demonic வைரஸ். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய வைரஸ் ஜனங்களை கொள்ளாது, ஜனங்களை ரட்சிக்க ஆரம்பிக்கும்.
உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்ன நசரேயனாகிய இயேசுவின் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற வைரஸ் தான் ஒவ்வொரு தேவ மனிதர்களும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க தலையின் மேல் அபிஷேகம் என்னும் கிரீடம் இருக்கிறது. ஏன்னா அவர்களுடைய தலையில் இருக்கிற அந்த அபிஷேகம் என்னும் கிரீடம் பூக்கிறது, செழிக்கிறது, அது கிரியை செய்கிறது. உலகம் அங்கிலும் அது ஒரு அசைவை கொண்டு வருகிற ஒரு வைரஸாக ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். ஹல்லேலூயா. 24 அப்போஸ்தலர் 24:5 வாசிக்கும் பொழுது சந்தோஷமா இருந்தது. உலகத்திலே ஒரு விதமான கொரோனா என்கிற வைரஸ் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் 2000 வருஷமாக அங்கே ஒரு வைரஸாக பூச்சக்கரம் அங்கிலும், ஹல்லேலூயா, அவன் ஒரு கொள்ளை நோய் என்பதை கண்டு கொண்டோம். ஹல்லேலூயா. என்ன அந்த கொள்ளை நோய்? தேவனுடைய அபிஷேகம் என்னும் கிரீடத்தினாலே, அந்த தைலத்தினாலே ஒவ்வொரு ஜனங்களையும், ஒவ்வொரு தேசங்களையும், ஒவ்வொரு ஜாதிகளையும் பவுல் அப்போஸ்தலன் சந்தித்தான். அங்கே ஒரு ஹார்வெஸ்ட், ஒரு அறுவடை ஏற்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகஸ்டின் ஜெபகுமார் ஒரு முறை செய்தியிலே சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்ன அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. அவர் சொன்ன ஒரு பெரிய கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே யூத குலத்தை சேர்ந்த ஒரு தேவ மனிதன் வந்திருந்தார். என்னுடைய ஒரு ரிலேஷன்ஸ், ஒரு சொந்தக்கார ஒரு பிள்ளைக்கு எனக்கு முன்பாக அவளை வைத்திருந்தார்கள். அவளுடைய கால்கள் இவ்விதமாக ஒரு வில் என்று தான் சொல்லுவோம், வில் போல வளைந்திருந்தது. ஸோ நான் அவங்களுக்கு பின்பாக நான் இருந்தேன். அந்த தேவ மனிதன் மேடைக்கு ஏறினார். அவர் வந்து சொன்ன முதல் வார்த்தை, இன்று கடவுள் நடக்க கால் இயலாமல் நடக்க முடியாதவர்களை கடவுள் தொடப்போகிறார், சந்திக்க போகிறார், சுஸ்தமாக்க போகிறார், அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அப்படி என்று ஒரே வேர்ட்ல சொல்லி முடிச்சார். அதை சொல்லி முடிச்சுட்டு சின்ன செய்தி எடுத்துட்டு, இப்பொழுது தேவன் அதை செய்ய போகிறார் என்று சொல்லி யாவரும் எழுந்து நிற்போம் என்று சொல்லி, நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பார்களாக அப்படி என்று கட்டளையிட்டார். அகஸ்டின் ஜெபகுமார் சொல்ற யாரையும் ரெக்கமெண்டேஷன் செய்ய மாட்டார் அவர் சீக்கிரத்தில். ஆனால் அவர் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும். அவர் சொன்னார், என்னுடைய கண்களால் நம்ப முடியவில்லை. திடீரென்று என்னுடைய அந்த சொந்தமான அந்த அக்காவின் மகளோ இல்லாட்டி பெரிய, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் ரிமெம்பர் தட், அந்த கால்கள் திடீரென்று வில்லை போல இப்படி வளைந்திருந்த கால்கள் சட்ட 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 அப்படியே நேராக ஆரம்பித்ததா. அந்த சகோதரி அந்த கூட்டத்திலே எழும்பி நடக்க ஆரம்பித்தாளா. அவர் சொன்னார், அந்த தேவ மனிதனுடைய பேர் மொரிசலரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் போன அதே தேவ மனிதன் தான் பல வருஷத்துக்கு முதல் இந்தியா தேசத்திலே போய் அந்த வைரஸ் இந்தியா தேசத்துக்கு போனது. அந்த வைரஸின் பெயர் மொரிசலரோ. ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஒரு வைரஸ் போனது. அந்த வைரஸின் பெயர் ரெய்னட் பொங்கே. பல வருஷத்துக்கு முதல் ஒரு வைரஸ் 24 சபத்தை எழுப்பினது. அந்த வைரஸின் பெயர் சுமித் விகல் சுவத். பல வருஷத்துக்கு முதல் ஒரு வைரஸ் ஆக்சிடென்ட் பட்டு மூளை சிதைந்த ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பினது. அந்த வைரஸின் பெயர் வில்லியம் பிரன்ஹாம். அவருடைய கார் போகும் பொழுது அவருடைய காரில் ஒரு வாலிபன் ஆக்சிடென்ட் பட்டுட்டான், அடிபட்டுட்டான். அந்த வாலிபனுடைய மூளை சிதைந்து ஊத்தப்பட்டு கிடந்தது. நாங்க அதை பார்த்து பயந்திருப்போம். அந்த தேவ மனிதன் இறங்கினார். அந்த வாலிபனை பார்த்தார். அந்த போட்டோஸ் எல்லாம்
என்னட்ட இருக்குது. அதை பார்த்தார். அந்த வாலிபனை பார்த்து சொன்னார், in the name of Jesus rise up, எழுந்திரு வாலிபனே, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், wake up. அந்த ஓடின மூளைகள் எல்லாம் அப்படியே அந்த தலைக்குள்ளே வந்து அப்படியே எல்லாமே ஒட்டப்பட்டது. அந்த வாலிபன் எழுந்திருந்தான். It's not a story, it's a history. It's a history. இது வரலாறு, இது கதை அல்ல, இது வரலாறு. பல வைரஸ்கள், தேவனால் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின வைரஸ்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அவர்களுடைய தலையிலே அபிஷேகம் என்னும் கிரீடம் இருக்கிறது. அது பூக்கும், அது வாடாது. It will be flourish. Hallelujah. அது பூக்கும், அது செழிக்கும், அது உயரும், அது வளரும், அது ஜனங்களை சந்திக்கும். தேவன் அதனுடைய எல்லைகளை விரிவாக்குவார். அதை அடக்க முடியாது. Hallelujah. 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 உடைய கரங்களை உயர்த்தி என்னோடு கூடரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்க, என்னோடு கூடரும் ஓ இயேசுவே, என் பக்கத்திலே இரும், என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. Yes Lord, yes Lord, என் கூடவே, என் கூட இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு வைரஸாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வைரஸாய் இந்த உலகத்திலே தோன்றினார். அநேக ஜனங்களை ரட்சிக்க, அநேக ஜனங்களுக்காக மரிக்க. அல்லேலூயா. அது ஒரு வைரஸ். It's a Holy Ghost virus. Pedro, Peter, James, John. It's a Holy Ghost virus. Hallelujah. Hallelujah. அவர்கள் உலகத்தை கலக்கினவர்களாய் மாறினார்கள். இன்றைக்கும் அதே இயேசு, இன்றைக்கும் அதே யெகோவா தேவன், இன்றைக்கும் அதே பரிசுத்த ஆவியானவர் என் மேலும் உன்மேலும் அபிஷேகம் என்னும் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த கிரீடம் பூக்கும், அந்த கிரீடம் செழிக்கும், அந்த கிரீடம் நம்மளை வாழ வைக்கும், அந்த கிரீடம் நம்மளை வைரசுகளாக அநேக ஜனங்களை சந்திக்க வைக்கும். அதை கர்த்தர் செய்வார். It's done. It's done. Yes. Yes sister. Yes brother. ஆவியானவர் எனக்கு சொன்னார், பவுல் ஒரு வைரஸாக செயல்பட்டான், பீட்டர் ஒரு வைரஸாக செயல்பட்டான், ஜேம்ஸ், ஜான் ஒரு வைரஸாக செயல்பட்டான். ஏன்னா அவர்கள் மேல அபிஷேகம் என்னும் தைலம் இருக்கிறது. அவர்கள் மேல அபிஷேகம் என்னும் தைலம் இருந்ததே. உன்மேலும் என் அபிஷேக தைலம் இருக்கிறது. அது பூக்கும், அது செழிக்கும், அது வாழ வைக்கும். அதோட நிக்காது, அநேக ஜனங்களை அது சந்திக்கும். அம்புகள் பாய்கிறது போல என்னுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் உன்னிலிருந்து பாய்ந்து புறப்பட்டு ஜனங்களை சந்திக்கும். எஸ், யாரும் அதை தடுக்க முடியாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்ததே தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யோபுவினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா?
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாத தங்கச்சி, அவர் செய்ய நினைத்தது தடைபடாத சிஸ்டர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது பிரதர். அந்த அபிஷேகத்தை தடுக்க எந்த பேய்களாலும் முடியாது, எந்த காட்டேரிகளாலும் முடியாது, எந்த பில்லி சூனியங்களாலும் முடியாது, எந்த மந்திரங்களாலும் முடியாது, எந்த சாத்தானாலும் முடியாது, எந்த வலி சர்ப்பங்களாலும் முடியாது, எந்த பாதாளத்தின் வாசல்களாலும் முடியாது. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை, இல்லை, இல்லை. என்னோடு கூட ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்க பிரதர். கூடவே இரும். ஓ இயேசுவே, பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவர் இயேசு சொன்னார் மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஏசாயா 41:10 யெகோவா தேவன் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். யோவான் 14:23 இயேசு சொன்னார், நாங்கள் அவனோடு கூட வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம், அவனோடு வாசம் பண்ணுவோம். ஐயா, தேவன் சொன்னதுதான். அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் நானும் நீயும் தான். ஹல்லேலூயா. நானும் நீயும் தான். எங்க மேல அபிஷேகம் என்னும் தைலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வைரசுகளாக, நல்ல வைரசுகளாக, ஹல்லேலூயா, வாழ வைக்கிற வைரசுகளாக, கொல்லுற வைரசுகளாக அல்ல, அழிக்கிற வைரசுகளாக அல்ல, திருடுகிற வைரசுகளாக அல்ல, வாழ வைக்கிற வைரசுகளாக, செழிக்க வைக்கிற வைரசுகளாக, மற்றவர்களை பரலோக ராஜ்யத்துக்குள் கூட்டிச் செல்கிற வைரசுகளாக, மற்றவர்களை விடுதலையாக்குற வைரசுகளாக, மற்றவர்களை உயிர்ப்பிக்கிற வைரசுகளாக, முடங்களை நடக்க பண்ணுகிற வைரசுகளாக, சவங்களை உயிர்ப்பிக்கிற வைரசுகளாக, ஒவ்வொருவரையும் செழிக்க வைக்கிற வைரசுகளாக, ஒரு கண்ட்ரியை, வேர்ல்டை மாற்றக்கூடிய வைரசுகளாக, ஒரு ஹோலி கோஸ்ட் வைரசுகளாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார். Yes, I feel the heavy anointing. Oh, ஒரு பாரமான ஒரு heavy anointing, ஒரு பெரிதான அபிஷேகத்தை நான் என் சரீரத்திலே, என் ஆவியிலே உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அபாஷிந்தாமஹா உபரா ஹகுபா ஷமஹதுரா லஹுகரமாசுரா லது ஷிகலவரா ரபனோ பரா லேதுனமாஷோ ரம்மாஷே கொலோன்துஷா. ஓ, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. Sing it. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா.
அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, யாவரும் அப்படி எழுந்து நிற்போம். என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. Lord Jesus, அம்மாவும் நீரே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். என்னுடைய கடமையை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். I am nothing, Lord. I am nothing. Thank you for your grace. Thank you for your grace. Thank you for your mercy. Thank you for your kindness. You are the precious Lord. You are the precious Master. You are the sweet Jesus. You are my sweet. En கூடவே இயேசுவே. Stop. இல்லாமல் அப்படியே அவர் கரங்களை உயர்த்தி I give the praise, Jesus. I give the praise. வந்த ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணி அனுப்புங்க. ஒரு சரீரத்திலையும் எந்த ஒரு வியாதியும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு வேதனையும் இருக்கக்கூடாது, ஒரு குடும்பத்திலும் ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது, ஒருவருடைய மனதிலையும் எந்த ஒரு கவலைகளும் இருக்கக்கூடாது. அவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க, அவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க, அவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க. ஒருத்தருக்கு ஒரு கவலையும் இல்லாம அனுப்புங்க. பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி அனுப்புங்க. Yes, Lord. யாரும் எந்த தீமை காணாதபடிக்கு அவங்கள காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் மனிதர்கள், நீ தேவன். ஆசீர்வதியம். சகல துதிக்கு நம்மை மேலாவும் செய்யும் ஏகவாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு மாத்திரம் நான் செலுத்துகிறேன். I am zero. I am nothing. I am nothing. I pray by your name, Jesus. Amen. அவருடைய கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்லுகிறவர்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். நேற்றும் இன்றும் அன்றும் மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed. You are blessed. You are blessed forevermore. In the name of Jesus Christ. Amen. Amen. God bless you. தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை
எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the 3rd day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that
The Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Thisaveerasingham Square, Batticalow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙම යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසිදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41-10 3වෙනි හරස් වීදිය තිසවීරසිංහම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.